திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற முன்னேற்பாடு செய்யாதவர்கள் மீது நீதிமன்றம் அவமதிப்பு கோரிய வழக்கு தொடர்பாக தற்பொழுது ஆட்சியர் மன்னிப்பு கோரியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன் வணக்கம். தற்பொழுது திருப்பரங்குன்றம் வழக்கு தொடர்பாக ஆட்சியர் மன்னிப்பு கோரியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மதுரை மாநகர காவல் ஆணையர் லோதநாதன் மற்றும் மதுரை மாநகர தெற்கு காவல் துணை ஆணையர் இனிகோ திபியன், கோவில் இணை ஆணையர் நாராயணன் உள்ளிட்டோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்குப்படும் நீதிமன்றத்திற்கு வருகை தந்தனர். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணை நீதிபதி ஜியோ சாமிநாதன் முன்பாக துவங்கியது. அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் தரப்பில் நீதிமன்றத்தை அப்போது இருந்த சூழ்நிலை கருத்தில் கொண்டே 144 தடை உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. சட்ட அமைதியை கருத்தில் கொண்டே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருகின்றேன் என்ற உச்சக்கட்ட வார்த்தையை அவர் தெரிவித்திருக்கிறார். மீண்டும் நாம் பார்த்தோமானால் இந்த விஷயத்துக்கு பொறுத்தவரையில் நாங்கள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருகின்றோம் எனவும், காவல்துறையினர் தவறான வார்த்தைகளை தாக்கி பேரிக்காடுகளை தூக்கி எறிந்து பிரச்சனை செய்தனர். பக்தர்கள் பொதுமக்கள் பாதிப்படக்கூடாது என்பதற்காகவே 144 தடை உத்தரவு என்பது போடப்பட்டிருந்தது. மதக்கலவரமும் ஏற்படும் சூழல் இருந்ததாக காவல்துறைக்கு தகவல் கிடைக்கப்பெற்றதனுடைய அடிப்படையில் தான் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. மற்றபடி எங்களுக்கு எந்தவித உள்நோக்கமும் இல்லை. மாவட்ட ஆட்சியர் என்கிற அடிப்படையில் மாவட்ட நிர்வாகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு அமைதியை நாங்கள் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. நீதிமன்றத்தினுடைய அந்த சூழலை கருத்தில் கொண்டுதான் 144 தடை உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருந்தது எனவும், அதே சமயம் நிபந்தனையற்ற மன்னிப்பு என்பதை கோரியிருக்கிறார்கள். இதை நீதிபதி ஜியோ சாமிநாதன் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அல்லது இன்னும் வாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். தற்சமயத்துக்கு மாவட்ட ஆட்சியரை பொறுத்தவரையில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்கிற சூழ்நிலையில் காவல்துறை ஆணையாளர் லோதநாதன் அவர்களும் மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நீதிமன்றத்தினுடைய அந்த வழக்காடுகள் நிறைவு பெறுகிற பொழுதே நமக்கு தெரிய வரும். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற முன்னேற்பாடு செய்யாதவர்கள் மீது நீதிமன்றம் அவமதிப்பு கோரிய வழக்கு தொடர்பாக தற்பொழுது ஆட்சியர் மன்னிப்பு கோரியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன் வணக்கம். தற்பொழுது திருப்பரங்குன்றம் வழக்கு தொடர்பாக ஆட்சியர் மன்னிப்பு கோரியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மதுரை மாநகர காவல் ஆணையர் லோதநாதன் மற்றும் மதுரை மாநகர தெற்கு காவல் துணை ஆணையர் இனிகோ திபியன், கோவில் இணை ஆணையர் நாராயணன் உள்ளிட்டோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்குப்படும் நீதிமன்றத்திற்கு வருகை தந்தனர். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணை நீதிபதி ஜியோ சாமிநாதன் முன்பாக துவங்கியது. அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் தரப்பில் நீதிமன்றத்தை அப்போது இருந்த சூழ்நிலை கருத்தில் கொண்டே 144 தடை உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. சட்ட அமைதியை கருத்தில் கொண்டே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருகின்றேன் என்ற உச்சக்கட்ட வார்த்தையை அவர் தெரிவித்திருக்கிறார். மீண்டும் நாம் பார்த்தோமானால் இந்த விஷயத்துக்கு பொறுத்தவரையில் நாங்கள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருகின்றோம் எனவும், காவல்துறையினர் தவறான வார்த்தைகளை தாக்கி பேரிக்காடுகளை தூக்கி எறிந்து பிரச்சனை செய்தனர். பக்தர்கள் பொதுமக்கள் பாதிப்படக்கூடாது என்பதற்காகவே 144 தடை உத்தரவு என்பது போடப்பட்டிருந்தது. மதக்கலவரமும் ஏற்படும் சூழல் இருந்ததாக காவல்துறைக்கு தகவல் கிடைக்கப்பெற்றதனுடைய அடிப்படையில் தான் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. மற்றபடி எங்களுக்கு எந்தவித உள்நோக்கமும் இல்லை. மாவட்ட ஆட்சியர் என்கிற அடிப்படையில் மாவட்ட நிர்வாகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு அமைதியை நாங்கள் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. நீதிமன்றத்தினுடைய அந்த சூழலை கருத்தில் கொண்டுதான் 144 தடை உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருந்தது எனவும், அதே சமயம் நிபந்தனையற்ற மன்னிப்பு என்பதை கோரியிருக்கிறார்கள். இதை நீதிபதி ஜியோ சாமிநாதன் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அல்லது இன்னும் வாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். தற்சமயத்துக்கு மாவட்ட ஆட்சியரை பொறுத்தவரையில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்கிற சூழ்நிலையில் காவல்துறை ஆணையாளர் லோதநாதன் அவர்களும் மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நீதிமன்றத்தினுடைய அந்த வழக்காடுகள் நிறைவு பெறுகிற பொழுதே நமக்கு தெரிய வரும். மதிவாணன், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.